விரைவில் திமுகவில் இணையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் மற்றும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமனிடம் திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், இது தொடர்பாக ரகசியமாக சென்னையில் திமுகவின் சீனியர்களிடம் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. விரைவில் அவர் திமுகவில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த திரு ஷேக் மகதி சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் கண் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளார். இங்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து பாராட்டு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். Very nice treatment here. I have never seen the similar treatment in our Bangladesh. I am very proud of being the patient of Tamil Nadu, this Egmore Eye Hospital. And the health minister is too much kind and talk with me, and he is taking me by heart. And I am thankful. I am thankful to Tamil Nadu, India also. திராவிட வெற்றி கழகம். மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா திராவிட வெற்றி கழகம் DVK என்ற புதிய கட்சியை தொடங்கினார். கோவை மதுரை மெட்ரோ நயினார் விளக்கம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. நெல்லைக்கு மெட்ரோ என திமுக வாக்குறுதி அளித்தது. ஏன் செய்யவில்லை? தமிழக அரசு மத்திய அரசுக்கு விரிவாக அறிக்கை அனுப்பவில்லை. தென்காசி மாவட்டங்களில் இன்று இரவு பல இடங்களில் மழை பெய்யும். ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகும். அம்பாசமுத்திரம், பாபநாசம், மணிமுத்தாறு, கல்லிடை, ஆழ்வார்குறிச்சி, கடையம் ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்யும்.